கிரானைட் முறைகேடு தொடர்பாக சகாயம் குழு தொடர்ந்து 8 வார காலம் விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் கால அவகாசம் அளித்துள்ளது. மதுரையில் நடந்த கிரானைட் முறைகேடு தொடர்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதி IAS அதிகாரி சகாயம் தலைமையிலான குழு முதற்கட்ட விசாரணையை துவக்கியது. இதுவரை நடந்த 8 கட்ட விசாரணையில் அதிகாரி சகாயம் பொதுமக்களிடம் புகார் மனுக்களை பெற்றதோடு கள ஆய்வும் மேற்கொண்டார். இக்காலகட்டத்தில் கிரானைட் உரிமையாளர்களின் வக்கீல்கள், மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் துறை ரீதியான அதிகாரிகள் ஆகியோர் சகாயம் முன் ஆஜராகி தகவல்களை தெரிவித்தனர். இதனிடையே மார்ச் 12ஆம் தேதி வியாழனன்று சகாயம் குழு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டுமென்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் சகாயம் குழு சார்பில் வியாழனன்று நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் கிரானைட் ஊழல் தொடர்பாக துறை ரீதியான அதிகாரிகள் சரியான ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும் இதனால் 4 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இம்மனுவை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கிஷன் கவுல், சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய முதல் அமர்வு சகாயம் குழுவிற்கு 8 வார கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து சகாயம் குழு மீண்டும் தங்களுடைய விசாரணையை விரைவில் துவக்குகிறது.